சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கொண்டாட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. இதையொட்டி செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS, விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட 7 திட்டங்களை உள்ளடக்கி 4 மணி நேரம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் சாதனையாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும், அரசு திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் திட்டம் குறித்து பேசுவார்கள் என்றும் அமுதா தெரிவித்தார். நான் முதல்வன், நம்மளுடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், விளையாட்டின் சாதனையாளர்கள், சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள், இது போன்ற 7 திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 4 மணிலிருந்து 6:30 மணி வரை 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தின் பற்றிய சாதனையாளர்கள், பயன்பெற்றவர்கள், பங்கேற்பாளர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடியவங்களாம் கலந்துக்குவாங்க. அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை 14,60,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும், தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களால் இந்த ஆண்டு 2,57,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவதாகவும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 37,416 பள்ளிகளில் 20,59,000 குழந்தைகள் பயன்பெறுவதாகவும் கூறினார். 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஈச் கோர்ஸ் ஹஸ் பீன் மேப்ட் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இந்த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர். ஸோ இதனால் அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும். நான் நார்மலாக ஒரு டிகிரி BA, BSc, BTech, BE இல்லைன்னா பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும். ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக 1,00,000 பேருக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடச்சிருக்கு. தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளால் ஆண்டுக்கு 1,00,000க்கும் அதிகமானோருக்கு வளாக நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பள்ளிக் கல்வியை முடிக்கும் 100 மாணவர்களில் 75 மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதாகவும் அமுதா IAS தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் அமுதா IAS தெரிவித்தார்.